இது தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தற்போது அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தென்னிந்தியா தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டமானது மார்ச் 5ஆம் தேதி நடைபெறும் என முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? தமிழ்நாட்டின் நலனில் அக்கறையுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் உடனுக்குடன் தீர்வு காண்பதற்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இது வரவேற்க தகுந்தது. இந்த காலகட்டத்திற்கு தேவையான ஒன்று. தொடர்ந்து ஒன்றிய அரசு மாநில அரசுகளை வஞ்சித்து வருகிறது. உதாரணமாக சொன்ன போனால் நிதி மேலாண்மை, நிதி ஒதுக்கீடு செய்தல், மறுசீரமைப்பு மக்கள் தொகை அடிப்படையில் செய்வதால் ஏறக்குறைய 8 தொகுதிகள் நமக்கு தமிழ்நாட்டில் இருந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தென்னிந்தியாவை மட்டுமல்ல, குறிவைத்து தமிழ்நாட்டை தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கி வருகிறார்கள். ஆகவே இந்த கூட்டத்தை வரவேற்கிறோம். இது தேவையான ஒன்று. நாங்கள் அனைவரும் கற்றுக்கொள்வோம். மாண்புமிகு முதலமைச்சருடைய கரத்தை பலப்படுத்துவதற்காகத்தான் இந்தியா கூட்டணி தலைவர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். ஆகவே தமிழ்நாட்டு நலனில், தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலத்தில் எந்தவித சமாதானமும் செய்து கொள்ளாமல் தொடர்ந்து போராடி வருகிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.